ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப்ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஆனியன் பக்கோடா தான் செய்ய போகிறோம். ஆனியன் பக்கோடாவும் பாலக்கீரை பக்கோடாவும் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆனியன் பக்கோடா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ஆனியனை வந்து மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சு விட்டால் தான் இது வந்து எல்லாம் உடஞ்சி இது மாதிரி நீட்டாக வரும். இப்போ நம்ம 2 வித பக்கோடா செய்கிறதுனால நான் கொஞ்சம் வெங்காயம் பிரித்து வச்சுருக்கேன். நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா ஃபுல்லாக உடஞ்சி வரணும். அந்த அளவுக்கு ஃபுல்லாக பிரித்து விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு பிசையாதீங்க. வெங்காயத்தை உடைக்கவும் வேண்டாம். சாஃப்டாக பண்ணுங்கள். நான் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரஃப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாஃப்டாக தான் பண்ணுறேன். வீடியோவுக்கு பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ரஃப்பாக பண்ணிடாதீங்க. ரஃப்பாக பண்ணிங்கன்னா ஆனியன் வந்து நல்லா உடஞ்சிரும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் நல்லா. இப்போ இது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நான் கருவேப்பிலையை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோம்பு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காய பக்கோடாவுக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன். இது சின்ன ஸ்பூன்றனால நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப வேண்டாம், கொஞ்சம். இப்போது இதுக்கேற்ற சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த பக்கோடாக்கேற்ற சால்ட். இதை நல்லா மறுபடியும் இந்த உப்பு, சால்ட்டு, நம்ம போட்ட மிளகாத்தூள், சோம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது வெங்காயத்தில் வந்து தண்ணி விடும் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்பலாம் லேசாக விடும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூடயே நான் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடலை மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் மாவுக்கு அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவுக்கு கடலை மாவுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு அடியில் போய் நின்றுடும். அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க.
தெரியுதுங்களா? அடியில் போய் கொஞ்சம் மாவு நின்றுடும். நம்ம ஃபுல்லாக நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்படி இது பத்தலை, இன்னும் கொஞ்சம் மாவு நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கையில் ஒட்டும். அதுக்காக நீங்கள் வந்து கையில் ஒட்டுதுன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாவு போட்டு பிசிறதுனா அது அப்படி தான் இருக்கும். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இன்னொன்று பாலக்கீரையில் செய்ய போகிறோம். அதனால் இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போது பாலக்கீரைக்கு செய்கிறதுக்காக அதே மாதிரி நான் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு ஏற்ற சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பாலக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி தான் இதுவும் இந்த ப்ராசஸும். நம்ம கூட வந்து எக்ஸ்ட்ரா வந்து பாலக்கீரை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் ப்ராசஸ்லாம் ரெண்டும் ஒரே மாதிரி தான். உங்களுக்கு பாலக்கீரை வேண்டான்னா அரைக்கீரை சேர்த்துக்கலாம், சிறுக்கீரை சேர்த்துக்கலாம், முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். உங்களுக்கு எந்த கீரை வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாலக்கீரை சேர்த்து செய்யணுன்ட்டு ஆசையால் நான் பாலக்கீரை சேர்த்துட்டேன். இப்போ இது கூட வந்து அதே மாதிரி தான் கடலை மாவு, நாலு ஸ்பூன் அரிசி மாவு வந்து 1.5 ஸ்பூன் இதுக்கு போதும். இப்போ இதை நல்லா அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பாருங்கள் பாலக்கீரையில் இருக்க தண்ணியே இதில் இறங்கியிருக்கு. அதனால் நம்ம சீக்கிரம் மிக்ஸ் ஆகிடுது, அப்படியே உறிஞ்சிக்குது. இதை வந்து நீங்கள் மாவுலாம் சேர்க்க வேண்டாம், வாட்டர் சேர்க்க வேண்டாம். வாட்டர் சேர்த்திங்கன்னா ரொம்ப சொதன்னு ஆகிடும். உங்களுக்கு ஓவராக ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் மட்டும்தான் வாட்டர் சேர்த்துக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை வந்து பூண்டு மட்டும் நான் போட மறந்துட்டேன். இது கூட வந்து நான் பூண்டை கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன், நான் அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அதுக்காக பூண்டை கொஞ்சம் இடித்து வச்சு போட்டுக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாலாம் அரைச்சி போட வேணாம், இடித்த பூண்டு தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதுக்கும் பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பூண்டை அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் பகோடாவுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்படி போடுங்க, ரொம்ப மொதையாக போட்டுறாதீங்க. நம்ம பிரித்து விட்டு போடணும்.
உடனே கலராதீங்க. கொஞ்சம் கிறிஸ்பி ஆன பிறகு நம்ம திருப்பி போடணும். பாருங்கள், நம்ம போட்டது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகின்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் நல்லா வரணும். அந்த அளவுக்கு நம்ம எடுக்கும் போதே தெரியும் கொஞ்சம் கிறிஸ்பியான அந்த டைம் நம்ம எடுக்கணும். இன்னும் நல்லா குக் ஆகணும். பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு ஃபில்ட்ரு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம். எடுத்து நம்ம போடும் போது கொஞ்சம் வந்து நமத்த மாதிரி தான் இருக்கும். ஆற விட்டிங்கன்னா தான் அது கிறிஸ்பியாக ஆகும். அப்புறம் இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம சாப்பிடும் போது ரைஸ்க்கு சேர்த்து வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணுற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். இப்போது மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி உள்ளெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பொரிச்சு எடுத்த ஆனியன் பகோடா இங்கே பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. வாசனையும் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீதியும் அதே மாதிரி ஃபுல்லாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் நல்லா செவந்த பிறகு தான் நம்ம திருப்பி போடணும். உடனே நம்ம கலரக்கூடாது. இப்போ நம்ம வெங்காய பகோடா ஃபுல்லாக நம்ம இது மாதிரி பொரித்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பாலக்கீரை பகோடா வந்து பொரித்து எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்து வரட்டும். அடுத்த இதுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாலக் பக்கோடாவும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எடுத்துடலாம். எடுத்து இதையும் அதே மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். நல்லா ஆயில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிம்பிள் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆனியனை கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே அது கூட டக்கு டக்குன்னு போட்டு ஆட் பண்ணி நம்ம வீட்லேயே போட்டு செஞ்சுக்கலாம் பகோடா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம வீட்லேயே செஞ்ச ஆனியன் பக்கோடா நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வந்து பாலக் பக்கோடா. இப்போ ரெண்டுத்தையும் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் வீட்டில் மட்டும் செஞ்சு சாப்பிடுவேன். பசங்களுக்கு மட்டும் செஞ்சு தருங்க. நான் வந்து அவ்வளோ அந்த பக்கோடாலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கடையில் சாப்பிட்ருக்கேன். சும்மா கொஞ்சம் லேசாக சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துருக்கேன். அந்த டேஸ்ட்டுக்கு நல்லாவே இருக்குது. கடையில் நம்ம எப்படி கிடைக்குதோ அந்த டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ரொம்பவே நல்லாயிருக்கு. அதாவது நான் செஞ்ச அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது வந்து பாலக்கீரை பார்க்கல, அது சாப்பிட்டு பார்க்குறேன். அதாவது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது, நம்ம ஒரே மாதிரி தான் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்மளுக்கு கீரை கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும், அவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கோம். மற்றபடி டேஸ்ட்டெலாம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.